அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் இலங்கையில் பலனருவ மாவட்டத்தில் காணப்படுகின்ற சிவாலயங்களில் ஒரு ஆலயத்தான் பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் கூட இங்கு கருவறையில் சிவலிங்கமானது இன்றும் நிலைத்திருக்கி அப்படியே சுற்றி வர செங்கல் மற்றும் கருங்கல் கொண்ட தூண்கள் அதிகமாக காணப்படுகிறது. இதுவும் சோழர்களது சிவாலயமாகவும் சோழர்களால் அமைக்கப்பட்ட ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஆலயமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த இடங்கள் முற்றுமுழுதாக செங்கல்கள் கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு கருவறையாக காணப்படுகிறது. அதிலேயுமே இந்த இருக்கின்ற கருவறையின் மேல் காணப்படுகின்ற அந்த மேற்பகுதியானது உடைந்து அப்படியே கீழே விழுந்து காணப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே இந்த கிணறும் தற்போதைக்கு காணப்படுகிறது. இன்னும் ஒரு கிணறும் காணப்படுகிறது. பார்த்தீங்கன்னா இதன் அருகிலேயுமே இன்னும் ஒரு கட்டடமும் காணப்படுகிறது.